தனுசு ராசி நேயர்களே, பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியாகும். பாக்கியாதிபதி பணம்ல போறாருல, என்னடா பணம் கிடைக்கலையா, சம்பளம் கிடைக்கும் பார்த்தா கிடைக்கல, அவன்கிட்ட கேட்ட இவன்கிட்ட தரேன் தர மாட்டேங்கிறாங்க, கொடுத்த காசு வரல, கேட்ட காசு வரல, என்ன பண்றது தெரியலையே. ஏன்னா தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி பணம்ல உட்காண்டாரு. அங்க செவ்வாய் வேற ஆட்சி. அப்பா தனுசு ராசி பணம்ல உட்காரும் போது சேர்த்து வச்சிருக்கா, சேர்த்து செலவாகும். வேலை பார்க்குற இடத்துல நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சாலும் கூட என்னையா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நல்ல பேர் கிடைக்க மாட்டேதே, இவ்வளோ வருத்தப்படுற மாதிரி இருக்கும். சரி சம்பளம் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, அதுவும் தர மாட்டாங்க. அட்வான்ஸ் எவ்வளோ, என்னையா வேலை பார்க்குற அட்வான்ஸ் எல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக உழைச்ச பணம் கிடைக்காது, கொடுத்த பணமும் வராது. ஏன்னா தனுசு ராசி அதிபதி இருக்காரு குரு, நாளுக்குடைய அளவு இருக்கிறாரு. டயத்துக்கு சாப்பிட முடியாது, கொஞ்சம் வருத்தமா இருக்கும். 8ஆம் இடத்துல போய் அதிசார குருவாகிற உட்காந்துட்டாரு. ஏதோ கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி பணம் கேட்டால் கிடைக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா செலவுக்கு பணம் கிடைக்கும், கவலைப்பட வேணாம். அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு இருக்காரு. கடுமையாக முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாதான் இந்த காரியமும் நடக்கும். தொந்தவெளி சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்பொழுது கரண்ட்ல சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி தனுசு ராசிக்கு 11ல் புதன் சுக்கிரன் இருக்கு. பெண்கள் பழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், இல்லைன்னா அசிங்க அவமானம் ஏற்பட்டுரும். நல்லா பார்த்து கவனமா இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பண உதவியும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.